சொல்லு. பவி வெளில தான் இருக்கேன். டோர் ஓப்பனில் தான் இருக்குது. எந்த ஈவெண்ட்டோடது? மணி சாரோட ஈவெண்ட். அடிப்பாவி, இப்போதான் எடிட்டே ஆரம்பிக்கிறியா? டைட் ஸ்கெடியூல், என்ன பண்ண சொல்கிற? அதெல்லாம் ஓன் பாடு. எஸ்டர்டே எடுத்த ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் தயவு செஞ்சு லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி பண்ணிடாத. ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிடு. பண்ணிடலாம். ஆமாம், எஸ்டர்டே கிளைண்ட் கூட ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு இருந்தான் தீனா. ஏன், என்னாச்சு? பொண்ணு சிரிக்கலையா எல்லா ஃபோட்டோலையும். அதுக்கு அந்த பொண்ணோட அப்பன் என்ன பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கான். பவி சிரிக்காத. எனக்கு இனிமேல் ட்ரெடிஷ்னல் வேணாம். கேண்டிட் கொடு, கேண்டிட் பார்த்துக்கிறேன். ஏன்னா கேண்டிடில் இருக்கிற உண்மை ட்ரெடிஷ்னலில் கிடையாது. ஓ, வாட்? ஹே, சாப்பிட ஏதாவது இருக்கா? ஏய், அசோகா செஞ்சுருக்கேன், இரு எடுத்துகிட்டு வரேன். என்ன ஸ்பெஷல்? ஒன்றும் இல்லை, சும்மா தான். கேவலமான சர்ப்ரைஸாக இருக்குது. Smoking sometimes makes happiness. பவி 3 வருஷம் ஆச்சுல என்ன 3 வருஷம்? கதிரை பிரேக்கப் பண்ணி. பவி பவி சாரி பவி, நான் நினைச்சது வேற, ஆனா சொன்னது வேற. நான் அப்படி மீன் பண்ணல பவி. எனக்கு உன் பக்கத்தில் வரப்ப அது என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் சரி, இப்போ அவன் என் மைண்டில் இல்லை, மறந்துட்டேன். இப்போ என்ன சொல்லியிருப்ப? இதை சொல்ல தான் வந்தியா? இல்லை, ரொம்ப நாளாக உன்னை லவ் பண்ணுறணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. இப்போ கிஸ் பண்ண பிறகு லவ் இல்லை லஸ்ட்டுன்னு தான் தோணுதா?
லவ் யூ. உனக்கு எப்படி லவ்னு தோணுதா இல்லை லஸ்ட்டுன்னு தோணுதா? மதி 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 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. அவனை பிரேக்கப் பண்ணி 3 வருஷத்துல நான் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. இப்போ கால் பண்ணியிருக்கான் திடீர்னு. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சா, அதான் வெளில வந்தேன். ஃபஸ்ட்டு கால் எடுத்து பேசு, ஏதாச்சும் எமர்ஜென்சியாக இருக்க போகுது. ஹலோ ஹலோ பவி, பவி இருக்கியா? ஹலோ, சொல்லு கதிர். பர்த்டே விஷஸ் பவி. தேங்க்யூ. எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லாவே இருக்கேன். வீட்லையா இல்லை ஈவெண்ட்டா? எடிட் ஒர்க் போயிட்டு இருக்கு, வீட்டில் தான் இருக்கேன். வெயிட் பண்ணுங்க, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். தேங்க்யூ. அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை விட்டு 3 இயர்ஸ் ஆகுது. அப்போது ஸ்மோக்கிங்? அது எப்பயாவது சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும். அப்போது எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான். ஐ திங்க் இனிமே அடிக்கடி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பவி? அப்புறம் லைஃப்பில் எப்படி இருக்கு? நீ எப்படி இருக்க? 1 செகண்ட் ப்ரோ, கொஞ்சம் பேசணும். ஸோ ஓகே பவி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன். பார்ப்போம். என்ன ஒர்க் இருக்கு? நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது, போய் தான் பசங்களை ரெடி பண்ணணும். அதான். அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். உள்ள பர்த்டே எடிட் இருக்கு, அதை முடிச்சு கொடுத்துட்டு போ. இல்லைப்பா, நீங்கள் பேசுவீங்க. என்ன பேச போகிறோம்? நல்லா இருக்கேன்னு கேட்டான், நல்லா இருக்கேன்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். உள்ளே போய் ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டு போ. சொல்லு. மிஸ் யூ பவி.
சரி ஓகே, வேற? ஒரு 10 நிமிஷம் சந்தோஷமா இருந்தேன், அது உனக்கு பொறுக்கலல்ல? பவி எனக்கு புரியுது, இருந்தாலும் என் சைட்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. கதிர் ப்ளீஸ். அதுல இருந்து வெளியே வரதுக்கே எனக்கு 3 இயர்ஸ் ஆச்சு. உன்னை இப்ப பார்க்கும்போது கூட ஏன்டா பார்த்தோன்னு தான் தோணுச்சு, பட் முடியல. இப்போ வச்சு என்ன பண்றது? நடக்கிறது நடக்கட்டும். ஐயோ, பவி, நானும் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்கேன். அதனால மனசு கொஞ்சம் இறக்கம் காட்டுது. தயவு செஞ்சு அதுக்கு எடுத்துக்காத. மதி, பவி, மதி, மதி என்னாச்சு? பவி, டோர் ஸ்டக் ஆச்சு. வெளில இருந்து என்னாச்சு? ஓபன் பண்ண முடியுதான்னு பாரு. ஏய் மதி, ஓபன் பண்ண முடியல. என்னது ஓபன் பண்ண முடியலையா? யோ எதுக்கே கத்துற? காட்டுக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்க? ரெஸ்ட் ரூம்ல தானே இருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ வந்து இந்த சுச்சுவேஷன்ல மாட்டி பாடுறா, உனக்கு அப்ப தெரியும். ஏய் விளையாடாம ஓபன் பண்ணு. மதி, வீட்டில் டூல்ஸ் எதுவும் இருக்கா? இப்போ கூட என்ன நடந்துச்சுன்னு கேட்க கூட மாட்டில்ல? அதை பத்தி பேச வேணாம், விடு. அதை பத்தி நினைச்சாலே ஓமுட்டு வருதுச்சு. என்னது வாமிட் வருதா? என் இடத்துல நீ இருந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு. அதைத்தான் நானும் சொல்றேன். உன் இடத்துல நான் இருந்து யாரோ ஒருத்தனுக்கு நான் செக்ஸ் சாட் பண்ணி அவனோட நியூட் பிக்ஸை எனக்கு அனுப்பி என்னோட நியூட் பிக்ஸை அவனுக்கு அனுப்பி அதை நீ பார்த்துருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் என்னோட வலி என்னன்னு. அவ்வளோதானே? அவ்வளோதானே என்ன புரிஞ்சு வச்சிருக்க? ஏன் இதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்கன்னு சொல்ல போறியா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்கன்னு சொல்ல வரல. அந்த சேட் நான் பண்ணல, அது ஒரு ஸ்கேம் பவி. அது ஸ்கேம்னு கண்டுபிடிக்கவே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அவனுங்க என்ன மிரட்டி காசு கேட்டானுங்க, நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டானுங்க. ஸ்கேம் ஓகே, உன்னோட போட்டோ எப்படி கதிர் அவங்களுக்கு ஷேர் ஆச்சு? நிஜமா எனக்கு தெரியல பவி. சூசைட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. கடைசி வரை நீ என் கூட இருப்பேன்னு நினைச்சேன். நீ என்னை விட்டு போயிட்ட பவி. இதை வச்சு என்ன பண்றது? எப்படியாச்சும் ஓபன் பண்ணு கதிர். கதிர், என்ன? இல்ல ஒன்றும் இல்லை, ஓபன் பண்ணு. எனக்கு இந்த கதவை கடைசி வரைக்கும் திறக்காம இருந்தாலே நல்லா இருக்குன்னு தோணுது. டேய், எல்லாம் கேட்டு தாண்டா இருக்கா? கதிர்
கதிர் கதிர் ப்ளீஸ் கதிர். நான் தான் முன்னாடி கிளம்புறேன்னு தானே சொன்னேன். மதி 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 ப்ளீஸ் மதி. பவி, எனக்கு புரியுது பவி. நான் ஆசைப்பட்டிருக்க கூடாதுதான். மதி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் தான் அவளை ஹக் பண்ணேன். அவ வேணாம் தான் சொன்னான். பவியை பத்தி எனக்கு தெரியும். நீ சொல்லி எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. உன்னால ஓனவே காப்பாற்ற முடியல. தேவையில்லாம பேசாத. 3 வருஷம் எங்க போன? நீ பண்ண கேவலமான விஷயத்தினால அவளை ஃபேஸ் பண்ண முடியல தானே விட்டு போன. இப்போ எதுக்கு வந்த? நான் ஏன் போனேன், நான் ஏன் வந்தேன்னு பவிக்கு தெரியும். பவிக்கு தெரிஞ்சு இப்போ என்ன அவ உன்னை அக்செப்ட் பண்ணிக்கணுமா? என்ன பவி, அதுக்கு தான் அவனை ஹக் பண்ணிட்டு இருந்தியா? என்ன சொன்ன என்ன சொன்ன? இப்ப புரியும் மதி. வாட்? எனக்கு கொஞ்சம் வாக் போகணும் போல இருக்கு. சரி, நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும். நீ ரெஸ்ட் ரூமில் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் நான் தான் வெளியே இருந்து ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு கத்திக்கிட்டு இருந்த? கத்தலாம் இல்லை, ட்ரை பண்ணா ஓப்பன் ஆகுமேன்னு கத்திக்கிட்டு தட்டிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்ல, நம்ம வெளில இருந்து ஏதாவது பண்ணிடுவோன்ட்டு சாருக்கு பயம். அதான். ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மதி, நான் உள்ளே இருந்திருந்தாலும் அதான் நினச்சிருப்பேன். நானும் இல்லை, வேற எந்த ஆம்பளையாக இருந்திருந்தாலும் அதான் நினச்சிருப்பான். நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதான் பண்ணிட்டியே. அது லவ் மதி. ரெண்டு கிஃப்ட் வந்துச்சு. எந்த கிஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. ஐ திங்க் 2 கிஃப்ட்டுமே உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும்.